ஒரு காலமாக இந்த இயக்கம் நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சி, முதல் திட்டம் ஒரு வாரமாக லஞ்சம் தவிர் நெஞ்சம் ஈடு என்ற இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய நிறைவு விழாவாக உங்கள் கல்லூரியிலே நீங்கள் தான் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா நடைபெறுகிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுகள், நல்வாழ்த்துக்கள். இந்த கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், தாராளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே காலத்தில் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக காமராஜர் இருந்தார். இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன். ஆனால் லஞ்சம் என்ற பேச்சே கிடையாது. அந்த 9 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி வருகிற காலத்தில் லஞ்சம் என்ற பேச்சே கிடையாது. எந்த அமைச்சரையும் லஞ்சம் ஊழல் என்ற குற்றச்சாட்டை எழுதுவது கிடையாது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் கட்டுப்பாடாக, திறமையாக, தொலைநோக்கம் இருந்தால் லஞ்சம் தவிர்க்க முடியும் என்பதற்கு அன்றைய இது ஒரு ஆட்சி மாறி இருக்கிறது. எனக்கு தெரிந்த செய்திகள் 2-3 செய்திகளை சொல்கிறேன். பத்திரப்பதிவு அலுவலகத்திலே லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பாராட்டு. கல்லூரிய உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகளில், தனியார் நடத்துகிற பள்ளிகளில், அரசு நடத்துகிற பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டு. ஆசிரியர் டிரான்ஸ்பர் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டு. ஆக லஞ்சம் தவிர என்பதற்கு காமராஜருடைய 9 ஆண்டு கால ஆட்சி எப்படி நடந்ததோ அதை போல முதலமைச்சர் விஜயுடைய ஆட்சி 1 ஆண்டு காலத்திலே லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என எனக்கு தெரிந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டு இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் பல துறைகளிலே ஊழல் இருக்கிறது. இன்னும் பல துறைகளிலே தவிர்க்கப்பட வேண்டும். அதையும் முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி செய்யும் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் இருந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் லஞ்சம் தவிர்த்த காமராஜ் ஆட்சியை 5 ஆண்டுகள் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுக்களை தெரிவித்து பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.